வெரி குட் மார்னிங். சில பெண்கள் சார்பாக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அபுதாபியில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஊருக்கு போன எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்த உடனேயே நான் வந்துட்டேன், அவள் வந்துட்டாளா, இவ வந்துட்டாலும் ஒவ்வொருத்தராக கால் பண்ணி பேச இந்த 1 வீக்காக நான் ரிப்பீட்டடாக கேட்ட சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஒரே விஷயத்தை எல்லா லேடிஸும் வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு மாடுலேஷனில் ஒரே விஷயத்தை டிசைனாக சொன்னாங்க. இதோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா? என்ஆர்ஐக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி நடக்குதான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபோனை கட் பண்ணும். ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். குடும்பத்துக்காக ஒரு புள்ள ஓடி ஓடி சம்பாதிக்குது, அதே குடும்பத்தில் இன்னொரு புள்ள ஊரை சுற்றிக்கிட்டு அதை இதை வீட்டு பெரியவங்க கேட்குறதும் இல்லை, கண்டிக்கிறதும் இல்லை. நாம தாங்க இங்கிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக செலவு பண்ணுறோம். ஆனால் மரியாதை நமக்கு சுத்தமாக இல்லை. சரியாக சம்பாதிக்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு வெட்டி நியாயம் பேசுகிறவங்கலாம் இங்கே நல்லவங்க, அதை தட்டி கேட்குற நாம தான் இங்கே கெட்டவங்க. ஆக்சுவலாக இவங்கள மாதிரி ஆளுங்களை தான் குடும்பத்தில் தலைமையில் தூக்கி வச்சுட்டும் கொண்டாடுறாங்க. கூடவே இருக்கிற புள்ள தான் வசதியா? அப்போ நம்மெல்லாம் யார்? அப்போ நம்மெல்லாம் என்ன வெறும் பணம் காய்க்கிற மரமாக தெரிகிறோமா அவங்களுக்கு? அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் புலம்பலாகவே இருந்தது. எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத ஆக்சுவலாக நாங்கள் சொல்ல வரல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த வீட்டில் இப்படி தான் நடக்குது போல் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்வர்சேஷனோட எண்டு. ஒரு மாதத்தோட மன குமுறலை கால் பண்ணி கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு. நான் ஷேர் பண்ண இந்த கருத்தோடு நீங்கள் எல்லாரும் ஒத்து போகணும்னு கிடையாது. உங்களுக்கும் தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஸோ உங்களோட கருத்துக்களுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், வரவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.